Hi my dear friends and families, welcome to Sislin's Cookery. இன்றைக்கி நம்ம ஒரு டெய்லி ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். இது நான் ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார், குளிச்சிட்ருக்காரு. சரி, அதுக்குள்ளே ராகி மாவு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அதை புட்டு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு புட்டுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேப்பை புட்டுக்கு. பாப்பா நம்ம கிச்சனுக்கு வந்துட்டாலே உடனே அது ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி நின்றுட்டு, அம்மா நான் தான் பண்ணுவேன்ட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாள். சரி, ஏதாச்சும் பண்ணு, அவளுக்கும் பாவம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ரொம்ப போராக இருக்கும். அதனால் ஏதாச்சும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லுவாள். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வச்சுட்டு கேப்பை புட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா நான் தான் தேங்காய் துருவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி துருவு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி நானும் துருவிட்டு தேங்காயும் ரெடி பண்ணியாச்சு. புட்டுக்கும் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. குழல் புட்டு தான் நான் பண்ணுறேன். அந்த குழலில் 2 கை கேப்ப மாவு, ஒரு கை தேங்காய், திருப்பி 2 கை மாவு, ஒரு கை தேங்காய், அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு புட்டுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே அவரும் குளிச்சுட்டு வந்துட்டார். அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, என் தங்கச்சி வேலைக்கு ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு சேலரி வாங்கியிருந்தா. அப்போது அம்மாவுக்கு ஒரு ஃபோனும் இவருக்கு ஒரு ஃபோனும் அனுப்பிச்சி விட்ருந்தா. அவள் பட்ஜெட் போட்டது ஃபோனுக்கு மட்டும்தான். நாங்கள் அந்த ஃபோனுக்கு ஒரு பேக் கேஸு, டெம்பர் கிளாஸு எல்லாமே அமேசானில் ஆர்டர் பண்ணி அவள் காசில் இது பண்ணியாச்சு. அது எல்லாமே வந்துருந்துச்சு. டெம்பர் கிளாஸு, பேக் கேஸு, ஃபோன் எல்லாமே வந்துருந்துச்சு. இப்போ இந்த புட்டு ரெடி ஆகிட்டுருக்க கேப்பில் சரி அதையும் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அதை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே கேப்பை புட்டும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட் ஷிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ஷிஃப்ட் மாவு போட்டு வச்சுட்டு அது ரெடி ஆகிறதுக்குள்ளே போய் அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். என்ன ஃபோன் அனுப்பிச்சி விட்ருந்தா அப்படின்னா, சாம்சங் M42 5G ஃபோனு. ரேட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அமேசானில் அரவுண்ட் 24 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃபர் எல்லாம் போக 21,000க்கு கிடச்சிச்சு. மொத்தமாக டெம்பர் கிளாஸு, பேக் கேஸ் எல்லாம் சேர்த்து 2100க்கு கிடச்சிச்சு. ஃபோன் சூப்பராக இருந்துச்சு. கிளாரிட்டி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அவ்வளோ வீடியோ காலில் பார்த்துக்கிட்டே இருந்தா, அன்பாக்சிங் பண்ணுறதெல்லாம் வீடியோ காலில் பார்த்துட்டே இருந்தா. அம்மாவுக்கு சாம்சங் M12 வாங்கி கொடுத்துருந்தா. இவருக்கு சாம்சங் M42. டெம்பர் கிளாஸ் நல்லா உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காக நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பபிள் பேப்பரில் ரேப் பண்ணி, அப்புறமா அதுக்கு மேலே ஒரு கார்ட்போர்டு வச்சு, அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டெம்பர் கிளாஸு உடையாமலே வந்துருந்துச்சு நல்லா. என்ன இவ்வளோ ரேட் போட்டு வாங்கி உள்ள ஹெட்ஃபோன் கிடையாது, வெறும் இந்த சார்ஜர் கேபிளும் ஃபோனும் மட்டும்தான் இருந்துச்சு. இதான் அது அந்த ஃபோனில் எடுத்த ஃபஸ்ட்டு செல்ஃபி. ஸோ கேப்பை புட்டும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் மாடிக்கு போயிட்டு எங்களோட ரெகுலர் டியூட்டி, காக்காவுக்கு பிஸ்கெட்டு, தண்ணி, மிச்சர் எல்லாமே எடுத்துகிட்டு போய் புட்டும் கொஞ்சம் வச்சோம். இந்த பிஸ்கெட் எல்லாமே வச்சுட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பிச்சுங்க. சரி, நாங்களும் புட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு கீழே வந்தோம். இந்த காக்கா பார்த்திங்கன்னா ஒரு கால் அந்த காக்காக்கு கிடையாது, ஒரே ஒரு கால் தான் இருக்கும். அது ரெகுலராக வரும். நம்ம வேறு காக்கா கூட நமக்கு அடையாளம் தெரியாது. ஆனால் இந்த காக்கா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கால் தான் இருக்கும். ரெகுலராக டெய்லி ஈவினிங் வந்துடும். அதுக்காகவே தனியாக பிஸ்கெட் நான் எடுத்து வச்சுருப்பேன். லேட்டாக வந்தால் கூட திருப்பி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிஸ்கெட் எப்போயும் அதுக்கு தனியாக வச்சுருந்துருப்பேன். இப்போ இது மறுநாள் மார்னிங் இவருக்கு ஆஃபீஸ் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிட்டு அவருக்கு டீ போட்டு அவர் எழுப்பிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீ வச்சு விட்டுட்டேன். எப்பயுமே எந்திரிச்ச உடனே உலைய வச்சு அரிசி போட்டுருவேன்.
ஆனால் அன்றைக்கி அவர் சப்பாத்தி எனக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டதுனால சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் பண்ணியிருந்தேன். அந்த சப்பாத்தி ஒயிட் குருமா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அது ஃபுல்லாக ரெசிபியாகவே தனியாக போட்டிருக்கேன். ஸோ டீயும் வந்து ரெடி பண்ணியாச்சு. மேக்ஸிமம் இவருக்கு காஃபியோட டீ வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவார். டீயும் ரெடி பண்ணிவிட்டு அவரை போய் எழுப்பி விட்டுட்டேன். அப்புறமா வந்து எங்களுக்கு சப்பாத்திக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து சப்பாத்திக்கும் நான் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். மார்னிங்க்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அவருக்கு லஞ்சுக்கும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா வந்து ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு காய்கறி எல்லாத்தையும் வந்து எடுத்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பீலர் வந்து நம்ம வேஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த பாக்ஸ்லேயே வச்சுருவேன் மறந்து போய். அப்படியே குப்பையில் தூக்கி போட்டு இது மாதிரி 2 பீலர் நான் தொலைச்சிருக்கேன். இது வந்து 3வது பீலர். சரி, இதையாவது கொஞ்சம் கவனமாக வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் பண்ணி எடுத்து வைப்பேன். இதை எனக்கு வந்து சமையல் வந்து நான் ஈஸியாக ஒரு 1 ஹவரில் எல்லாத்தையுமே லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுருவேன். காய்கறி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைமே எடுக்கும். அதுக்கு சாலிடாக எப்படியும் ஒரு 45 மினிட்ஸில் இருந்து 1 மணி நேரம் வந்து காய்கறி கட் பண்ணுறதுலே எனக்கு போயிடும். ஸோ சப்பாத்தியும் நான் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஒயிட் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் ரெசிபியாக வந்து நான் கொடுத்துருக்கேன் வீடியோவில். சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் வந்து மேலே கொடுக்குறேன், நீங்கள் அது பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பா இன்னும் எந்திக்கல. இவர் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டார். அப்புறம் வீடை கொஞ்சமாக மெய்ட் அக்கா வந்துடுவாங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா இந்த துணி வந்து கிடக்கு. இது வந்து ஒரு வேலை, அது இன்றைக்கி மடித்து வைக்கணும். பாப்பாவை போய் இப்போ எழுப்பிடலாம். அவளுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவளே சாப்பிட்ருவா டிஃபன்னா. ஸோ அவளையும் எழுப்பி விட்டுட்டு அவளுக்கும் சாப்பாடை கொடுத்துட்றேன். பேபி பேபி எந்திரி, பேபி எந்திரிங்க, வாங்க சாப்பிட்லாம். முழிச்சுதான் இருக்கியா? சரி வாங்க ப்ரஷ் பண்ணிடலாம். ஹாப்பி மார்னிங் பேபி. லவ் யூ, லவ் யூ பேபி. சரி வா ப்ரஷ் பண்ணிவிட்டு அம்மா சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி ஒயிட் குருமா. நேற்று நீ கேட்டல, அம்மா எனக்கு காரம் கம்மியாக பண்ணித்தா சொன்னேன்ல, அதனால் உனக்கு காரம் கம்மியாக பண்ணியிருக்கேன். சரியா? வா ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்றலாம். இப்போ அவளுக்கும் சப்பாத்தி வச்சு கொடுத்துட்டேன். டிவி பார்த்துக்கிட்டு அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மெய்ட் அக்காவும் வந்துட்டாங்க. பாத்திரம் விளக்கிட்டு வீடும் கூட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வெளியில் வந்த உடனேவே வந்து ஃபுல்லாக வேப்ப மரம் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேப்ப மரமாக தான் இருக்கும் வாசல்லேருந்து பார்த்தாலே.
இப்போ கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து மர வேலை எப்பயும் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க, எப்பயுமே பயமே இருக்காது. அவங்க பண்ணுறத கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நல்லா பண்ணுவாங்க. நிறைய கட்டில் இது மாதிரி சூப்பராக பண்ணிகிட்ருப்பாங்க. அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் பார்த்துட்ருப்போம். அப்புறம் வந்து இன்னும் ஒரு பெரிய வேலை இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் டீப் க்ளீனிங்கு. ஒரு 3-4 மாதம் ஆச்சு அதை டீப் க்ளீன் பண்ணியே. ஸோ அதை இன்றைக்கி வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே ஆரம்பிச்சிட்டேன் அந்த வாஷிங் மிஷின் டீப் க்ளீனிங்கை. என்கிட்ட இருக்கிறது வந்து எல்ஜி டைரக்ட் ட்ரைவ் 6 kg ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினு. ஸோ இதிலே வந்து டப் க்ளீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வச்சு ஃபுல்லாக என்னென்னலாம் எல்லாமே வந்து கலட்டி எதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து டீஸ்கேலிங் பவுடரு. இது ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இந்த டீஸ்கேலிங் பவுடர் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு பவுடர் யூஸ் பண்ணி நான் அதை வாஷிங் மிஷின் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். அது என்னன்றதை அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஸோ இந்த பவுடரை போட்டு விட்டுட்டு நம்ம டப் க்ளீன் போட்டு விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி முடிச்சிரும். வாஷிங் மிஷின் வந்து டப் க்ளீன் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, அந்த கேப்பில் இந்த துணியெல்லாம் மடித்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா துணியும் வந்து நான் மடித்து வச்சிட்ருந்தேன். துணி எல்லாமே நான் மடித்து வச்சுட்டேன். அவங்க வாஷிங் மிஷின் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த அக்கா வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு பாத்திரம்லாம் விலைக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பேக்கு பார்த்திங்கன்னா நெட் பேக்கு. அதாவது இன்னர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அதில் ஹூக்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹூக்கெல்லாம் சேர்த்து நம்ம போடும்போது துணியெல்லாம் வந்து கிளியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேக் வந்து ஆன்லைனில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பேக்குக்குள்ளே இன்னரை போட்டுட்டு அப்புறம் அதை மிஷினில் போட்டோம் அப்படின்னா துணி வந்து ரொம்ப கிளியாது, அந்த ஹூக் பட்டு கிளியாது. ஸோ அதுக்காக இந்த பேக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்கிறவங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு. சமையல் எப்போயுமே லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து காலையில் நான் முடிச்சுடுவேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக உட்காந்து எடிட்டிங் வேலை தான். மார்னிங் 1 hour, ஆஃப்டர்நூன் 1 hour, நைட்டு 1 hour, 3 மணி நேரம் வந்து அவளுக்கு ஊட்டுறதுக்கு எனக்கு சாலிடாக போயிடும். மிச்சம் இருக்கிற டைமிங்கில் வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோடனே எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். என்னென்ன வேலை இருக்குது எல்லாமே பிளான் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் உட்காந்து எடிட் பண்ணுவேன். ஸோ இதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.